ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். சனி பெயர்ச்சி பலன்கள் மேஷ ராசி. 29/3/2025 அன்று சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு மாறுகிறார். மீனராசிக்கு வரும் சனி பகவான் தொடர்ந்து 3/6/2027 வரை 2.5 காலத்துக்கு இந்த ராசியில் சஞ்சாரம் செய்து அருளாசி வழங்குவார். மீனராசியில் இருந்து தனது 3ஆம் பார்வையால் ரிஷபராசியையும் 7ஆம் பார்வையால் கன்னிராசியையும் 10ஆம் பார்வையால் தனுசு ராசியையும் பார்க்கிறார். மேஷ ராசிக்கான சனி பயிற்சி பலன்கள் இங்கே காணலாம். வாருங்கள். மேஷம். அனைவரையும் அன்பினாலும் பாசத்தினாலும் வீழ்த்துபவர்களே, சமாதானத்தையும் அமைதியையும் விரும்புபவர்களே, கடினமான காரியங்களையும் திட்டமிட்டு வெற்றியாக முடியும் சக்தி கொண்டவர்களே, நீங்கள் மிகவும் மன உறுதி உடையவர். எடுத்த வேலையை சரியாக முடிக்கும், எடுத்த முடிவில் மாறாமல் இருக்கும், யாரையும் சாராமல் தனது உழைப்பால் முன்னேறும் மேஷராசிக்காரர்களே, இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். வாருங்கள். கிரகநிலை. இதுவரை உங்களது லாபஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி அயன சயன போக ஸ்தானத்திற்கு செல்கிறார். 3ஆம் பார்வையால் தனவாக்கு குடும்பஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் ரண ருண ரோக ஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால் பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறார். இந்த சனி பயிற்சியில் கடும் குழப்பத்திற்கு பிறகு மனதில் தெளிவு பிறக்கும். திட்டமிடாமல் காரியங்களை செய்யும் போது அலைச்சல்கள் அதிகரிக்கும். மனதை ஒருமுகப்படுத்தி உழைக்க தொடங்குவீர்கள். மற்றவர்களின் மனதை துல்லியமாக அறிந்து கொள்வீர்கள். பிள்ளைகளை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவீர்கள். அவர்களும் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். உங்களின் மனதை அழுத்திக் கொண்டிருந்த பல பிரச்சனைகள் விலகும். வம்பு வழக்குகளில் ஓரளவு சாதகமான திருப்பங்கள் ஏற்படும். அதனால் விட்டுக் கொடுத்து சென்று வழக்குகளை முடித்துக் கொள்ளவும். நீங்கள் பிடிவாதங்களை தளர்த்திக் கொண்டு அனைவரிடமும் ஒற்றுமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். குடும்பத்தினர் கூட உங்களின் பெருந்தன்மையை உணராமல் உங்களிடம் வழக்குக்காக வரலாம். உங்கள் பேச்சில் கடமை உணர்ச்சி மிகுந்திருக்கும். நியாயவாதி என்று பெயரெடுப்பீர்கள். புதிய வீட்டுக்கு குடிபெயரும் வாய்ப்பு உண்டாகும். ஒரு சிலருக்கு வழக்கொன்றில் வழங்கப்படும் சாதகமான தீர்ப்பினால் வருமானம் பெருகும். தடைப்பட்டிருந்த பயணங்களை மேற்கொள்வீர்கள். நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் ஏற்பட்ட விரோதங்கள் மறையும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்கள் எதிர்பார்த்ததற்கும் மேலான உதவிகளை செய்வார்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். அரசு துறைகளின் மூலம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த பயிற்சியின் மூலம் பதவி உயர்வு கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்கள் பேச்சுக்கு செவி சாய்ப்பார்கள். அலுவலகத்தில் உங்கள் மரியாதை உயரும். விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். அதே நேரம் எவரை பற்றியும் புறம் பேசாமல் சக ஊழியர்களின் நட்பை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். வியாபாரிகள் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாகவும் கோபப்படாமலும் நடந்து கொண்டால் நல்ல லாபங்களை அள்ளலாம். மற்றபடி கடுமையான போட்டிகளையும் சாதுரியமாக சமாளிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் வெற்றிகரமாக முடிவடையும். கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள். அதே சமயம் புதிய முதலீடுகளில் கவனமாக இருக்கவும். அரசியல்வாதிகள் தொண்டர்களின் தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்ய பிரயத்தனப்படுத்துவீர்கள். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையை நோக்கி செல்லும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அவற்றில் உங்கள் திறமையை வெளிப்படுத்தி ரசிகர்களின் ஏகோபித்த ஆதரவை பெறுவீர்கள். உங்கள் செல்வாக்கு உயரும். பணவரவு அமோகமாக இருக்கும். ஆனாலும் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். புதிய வாகனம் வாங்குவீர்கள். வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும் வாய்ப்புகளும் கிடைக்கும். பெண்கள் கணவரிடம் அன்பும் பாசமும் அதிகரிக்கும். உறவினர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள். பணவரவு சீராக இருக்கும். உடல் ஆரோக்கியம் குறையலாம். ஆன்மீக சுற்றுலா சென்று வரலாம். எங்கும் எப்போதும் பேசும் நேரத்தில் நிதானம் தேவை. மாணவர்கள் கல்வியிலும் விளையாட்டிலும் வெற்றி கொடி நாட்டுவார்கள். ஆனாலும் ஒருமுறைக்கு இருமுறை படிக்கவும். அமிலம் சம்பந்தமான ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டுள்ளவர்கள் கவனத்துடன் செயல்படவும். பரிகாரங்கள். அறுபடை முருகன் கோவிலில் ஏதேனும் ஒன்றுக்கு அடிக்கடி தரிசனம் செய்துவிட்டு வரவும். சுப்பிரமணிய புஜங்கம் பாராயணம் செய்யலாம். செவ்வரளி மலரை அம்மனுக்கு படைத்து வர துன்பங்கள் யாவும் நீங்கும்.